அண்மை செய்தி. கர்நாடகாவில் பாஜகவை சேர்ந்த 4 பேருக்கும் ஜேடிஎஸ் கட்சியை சேர்ந்த HD குமாரசாமிக்கும் மத்திய அமைச்சர் பதவி உறுதியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதை பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமாரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமாரன் வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? இந்திய பிரதமராக தொடர்ந்து 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று இரவு பதவியேற்றுக் கொள்ள இருக்கின்றார். இரவு சரியாக 7:15 மணி முதல் பிரதமருக்கான பதவியேற்பு விழா நிகழ்ச்சிகள் டெல்லியில் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் மாளிகையில் தொடங்க இருக்கின்றன. பிரதமரோடு சேர்த்து இந்த அமைச்சரவையில் மொத்தம் கிட்டத்தட்ட 81 பேர் வரை மத்திய அமைச்சர், மத்திய இணையமைச்சர் என்று இடம்பெறக்கூடும். 30 பேர் வரை அந்த கேபினட் அந்தஸ்துடன் கூடிய அமைச்சர்களாகவும் மற்றவர்கள் இணை அமைச்சர்களாகவும் இடம்பெறக்கூடும். இந்த நிலையில் தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் அமைச்சரவையில் எத்தனை பிரதிநிதித்துவம் கிடைக்கும் என்பது தொடர்பாக பல்வேறு எதிர்பார்ப்புகள் நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் கர்நாடக மாநிலம் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய வலிமைமிக்க மாநிலமாக அதிக எண்ணிக்கையில் கிட்டத்தட்ட 19 பேர் அளவிற்கு மக்களவை உறுப்பினர்களை உருவாக்கி கொடுத்திருக்கின்றது. கர்நாடக மாநிலத்தை பொறுத்தவரை பாஜக அங்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை காங்கிரசிடம் பறிகொடுத்திருந்தது. என்றாலும் இந்த மக்களவை தேர்தலில் அங்கு இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சியோடு கூட்டணி அமைத்து கர்நாடக மாநிலத்தின் மொத்தம் இருக்கக்கூடிய 28 மக்களவை தொகுதிகளில் ஏறக்குறைய 19 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தது. இந்த நிலையில் தான் மற்ற மாநிலங்களை காட்டிலும் கர்நாடகாவிற்கு ஓரிரு அமைச்சரவையில் இடம் அதிகமாக கிடைக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கர்நாடகாவில் இருந்து 5 பேர் மத்திய அமைச்சரவையில் இடம்பெறுவார்கள் என்கின்ற ஒரு தகவல் தற்போது கர்நாடக மாநிலத்திலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக நிதியமைச்சராக இருந்த நிர்மலா சீதாராமன் ஏற்கனவே மாநிலங்களவை உறுப்பினராக கர்நாடக பின்புலத்திலிருந்து அவர் தேர்வாகி இருந்தார். இந்த நிலையில்தான் நிதியமைச்சராக இருந்த நிர்மலா சீதாராமன் மற்றும் மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய HD குமாரசாமி உட்பட 5 பேர் மத்திய அமைச்சரவையில் கர்நாடக மாநிலத்திலிருந்து இடம்பெறுவார்கள் என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. பிரகலாத் ஜோஷி ஏற்கனவே அந்த மாநிலத்திலிருந்து அமைச்சராக தேர்வாகி இருந்தார். அவரும் அமைச்சராக வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 19 மக்களவை உறுப்பினர்களை பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொடுத்திருந்த அந்த கர்நாடக மாநிலத்திற்கு 5 அமைச்சர் பதவி வரை கிடைக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சி ஜேடிஎஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கட்சியினுடைய ஆதரவு பாரதிய ஜனதா கட்சிக்கு அவசிய தேவையாகப்படுகின்றது. சந்திரபாபு நாயுடு கட்சி உட்பட. எனவே அவர்களுக்கு 5 அமைச்சர் பதவி மொத்தம் கிடைக்க உள்ளது.